ஹாய் ஹலோ வெல்கம் டு க்ரீன் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 100 கிராம், மாங்காய் 1 சின்னதாக கட் பண்ணது, காஞ்ச மிளகா 4 கிள்ளி வச்சுக்கலாம், பூண்டு 10-15 பல் தோல் உரித்து வச்சுக்கலாம், வெங்காயம் மீடியம் சைஸ் 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், மஞ்சள் 2 சிட்டிகை, குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வெறும் மிளகாத்தூள்னா 1 டேபிள் ஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இப்போ செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பருப்பு கழுவி வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போடலாம், பூண்டு, வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இப்போ எல்லாம் போட்டாச்சு. கலக்கிட்டு மூடிட்டு ஒரு 4-5 விசில் வச்சிடலாம். ஏன்னா அதிகம் விசில் வச்சதுனால கடைய தேவையில்லை, மாங்காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும். அதனால் பருப்பு கடைய தேவை இருக்காது, நல்லா திக்காக கிரேவியாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எதுவுமே செப்பரேட்டாக தெரியல, ஏன்னா எல்லாமே கிரேவி மாதிரி தெரியுது. ஏன்னா மாங்காவும் இது பூண்டும் வெங்காயம் எதுவுமே செப்பரேட்டாக தெரியல. இப்போ குழம்பு தாளிக்கலாம். என்னதான் குழம்பு டேஸ்ட்டாக இருந்தாலும் தாளித்து ஊற்றலைன்னா அந்த டேஸ்ட் வராது. ஸோ அதனால் இப்போ நம்ம தாளித்து போட்டலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு உளுந்து போடுறேன். லைட்டாக வெடிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு சீரகம், காஞ்ச மிளகா போட்டு ஒரு வாட்டி கிளறணும். கிளறி விட்டேன்னா நல்லா கிளறிடும். இப்போ பெருங்காயத்தூள் போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கும். பெருங்காயத்தூள் போடுறதுனால கேஸ்ட்ரிக்கே ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேக வச்சிருக்க பருப்பு மாங்காய் அது எடுத்து ஊற்றிட்டு கலக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான பருப்பு மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடாக பரிமாறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.